அதாவது ஏஎன்எஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். பொதுவாக தீவிரவாத தாக்குதலில் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு வெடிமருந்து பொருள். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 2900 கிலோ இதே அமோனியம் நைட்ரேட் மூலப்பொருட்கள் வந்து பிடிச்சிருக்காங்க நிறைய பேர்கிட்ட இருந்து. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒற்றுமை என்னன்னா வந்து டாக்டர்ஸ். ஸோ இவங்க நாடு முழுக்க இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்றைக்கி டெல்லியில் ரெட் ஃபோர்ட் கிட்ட நடந்த மாதிரி ஒரே நாள்லேயோ இல்லை தொடர்ச்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில கோயில்கள் கிட்டலாம் வந்து குண்டை வெடிக்க வைக்கிறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களை ரொம்ப நாளாக பின்தொடர்ந்துட்டு இருந்து இன்டெலிஜென்ஸ் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க. என்னடா அது இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இவ்வளோ நாள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து பிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற பட்சத்தில் இதில் மீதி இன்னொருத்த வந்து கைது செய்யப்படாமல் இருக்கான்ல, அவரோட உத்தரவின் பெயரில் ஒரு வெறுப்பில் கொஞ்சமாவது ஒரு டேமேஜ் நம்ம நாட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால வெடிக்க வைக்கப்பட்டது தான் பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஃபோர்ட்டில் நடந்த இன்சிடென்ட். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் இருக்கார், அவர் கூட பேசுவோம். வணக்கம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா தான் இருக்கேன். பட் சில செய்திகள்லாம் பார்த்தா வந்து என்னடா இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இத்தனை நாள் தமிழ்நாட்டில் வந்துட்டு பாம் அங்கே வச்சிருக்காங்க இங்கே வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வெறும் நியூஸாக தான் கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நேற்று டெல்லியில் வந்துட்டு ரெட் ஃபோர்ட்டில் வந்துட்டு பாம் வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது யாரை வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்றது? இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றதா, இல்லை செக்யூரிட்டி ஃபெயிலியர்னு சொல்றதா? இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட பின்னணி என்ன நடந்துச்சு, அதற்காக வந்து யார் யாரெல்லாம் வந்து துணை போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு முன்னாடி இன்னைக்கு முதல்ல இப்போ அது நடந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த பழி போடுறது, இவங்களோட ஃபெயிலியர் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள் வரும், பேசணும், அதையும் நம்ம வந்து பண்ணணும். பட் இன்னைக்கு வந்து இதை யார் பண்ணியிருக்கா, ஒரு பின்னணி நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா என்னோட சேனலில் ஒரு காணொலி நான் பேசுகிறப்போ இதை பற்றி கடைசியில் இந்த பாம் த்ரெட் எல்லாருக்குமே அந்த அனாமத்தாக விட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஊரில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாம் த்ரெட்டுன்னு கண்டவனுக்குலாம் தான் என்ன சொல்கிறேன், ஏன் லெவலில் பீப்புளுக்குலாம் கூட பாம் த்ரெட்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து டெல்லியில் நடக்கிறப்போ அந்த பாம் த்ரெட் அப்படிங்கிற விஷயத்த யாரோ எவ்வளோ ஈஸியாக கையாண்டிருக்காங்க, அதை வச்சு விளையாடிருக்காங்க அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக அப்படின்றத பேச வேண்டியிருக்கு. எனிவே, இது வந்து நவம்பர் 10 பார்த்திங்கன்னா ஒரு i20 வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வாகனம், எலக்ட்ரிக் இதுவும் வச்சுருக்காங்க, ரெண்டுமே இருக்குது. அந்த கார் வந்து ரெட் ஃபோர்ட் இருக்கிற இடத்துக்குள்ளே வருது, அதாவது டெல்லிக்குள்ளே வருது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்குள்ளே வந்து ரெட் ஃபோர்ட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 3 மணி நேரம் நின்றுருக்கு. ஓகே, சாதாரண அந்த சிக்னல் எல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் நின்றுருக்கு. அதற்கப்புறம் வந்து ரெட் ஃபோர்ட்லேயே பல கேட்ஸ் இருக்கும். அதில் கேட் நம்பர் 1 பக்கத்தில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு டிராஃபிக் சிக்னல் கிட்ட அந்த பிளாஸ்ட் வந்து நடந்தது. உடனே இதை பார்த்தவங்க எல்லாருமே ஒரு விபத்து, ஏன்னா ஒரு கேஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் விபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில் பார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் விசாரணை ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, என்ஐஏ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணுறப்போ என்ன இதுக்கு பின்னணியில் இருக்குன்னு பண்ணுறப்போ எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது ஏஎன்எஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். இது வந்து பேசிக்காக டெவலப் பண்ணி ஒரு பாம் மாதிரி பண்ணுவாங்க. அதை வச்சு அதை மூலப்பொருளை வச்சு ஒரு பாம் மாதிரி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பொதுவாக தீவிரவாத தாக்குதலில் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு வெடிமருந்து பொருள். ஏன் இந்த ஏஎன்எஃப்ஓ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ப்ரையராக ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஜேஎன்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 2900 கிலோ இதே அமோனியம் நைட்ரேட் எக்ஸ்ப்ளோசிவ்க்கு வந்து பயன்படுத்தலாம் அந்த பொருட்கள் மூலப்பொருட்களை வந்து பிடிச்சிருக்காங்க நிறையா பேர்கிட்ட இருந்து. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒற்றுமை என்னென்னா வந்து டாக்டர்ஸ். இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஜெய்ஷி முகமது அந்த ஆர்கனைசேஷனை அவங்க மேலே வந்து சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கிற இடங்களை சுற்றி வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஜெய்ஷி முகமதை ஆதரிச்சு போஸ்டர்கள்லாம் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க நாடு முழுக்க இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்றைக்கி டெல்லியில் ரெட் ஃபோர்ட் கிட்ட நடந்த மாதிரி ஒரே நாள்லேயோ இல்லை தொடர்ச்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில கோயில்கள் கிட்டலாம் வந்து இந்த குண்டை வெடிக்க வைக்கிறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை ரொம்ப நாளாக பின்தொடர்ந்துட்டு இருந்து இன்டெலிஜென்ஸ் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த டெல்லியில் வந்து நடந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, என்னடா அது இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இவ்வளோ நாள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம், இது வந்து பிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற பட்சத்தில் இதில் மீதி இன்னொருத்த வந்து கைது செய்யப்படாமல் இருக்கான்ல, அவனுடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட உத்தரவின் பெயரில் ஒரு வெறுப்பில் கொஞ்சமாவது ஒரு டேமேஜ் நம்ம நாட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால வெடிக்க வைக்கப்பட்டது தான் பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஃபோர்ட்டில் நடந்த இன்சிடெண்ட். ஸோ ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிறதா, அதை தாண்டி ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியா, பாராளுமன்றம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டதான் டெல்லினாலே ரொம்ப ப்ரொடெக்டட் ஏரியா, நேஷனல் கேபிட்டலில் இது நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ஒரு அவமானம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதோடு இது நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ஏதோ டெல்லியில் நடந்தது, ஆனால் நம்மளோட நாடு தான், நம்மளோட தலைநகரம் தான், அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம்.
இந்த டச்வுட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலையும் இது வந்து பேரலலி நடந்துச்சுன்னா டெல்லியில் நடக்கிறப்போ இது எவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு சமூக அமைதியை வந்து சீர்கெடுத்திருக்கும். நீங்கள் நான் எல்லாரோட இயல்பு வாழ்க்கையே வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். கும்பல் இருந்தாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். ஸோ பல உயிர்கள் வந்து போகிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணதில் 8 பேர் வந்து உயிரிழந்ததாக சொல்லப்படுது. ஆனால் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ வந்து 13 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு 30 பேருக்கு வந்து ஒரு சிவரல் இன்ஜுரிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்க தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்க பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களாம் வந்து சேர்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து செம்ம டேமேஜுங்க, அது வந்து நொறுங்கி போச்சு. ஆனால் அதோடு நிற்காமல் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பக்கத்தில் இருக்கிற சில எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, அப்புறம் ஆட்டோஸு, காரு போகிறவங்க வரவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிளாஸ்ட். அந்த வாகனங்கள் அது அப்படியே தொடர்ந்துட்டே தான் இருக்கும். பக்கத்துல வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு. இது யுனெஸ்கோ சைட்டு ரெட் ஃபோர்ட். ஆனால் ரெட் ஃபோர்ட்டுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜும் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் டூரிஸ்ட்லாம் வராமல் அதை வந்து மூடி வச்சுருக்காங்க இப்போதைக்கு தற்சாலை. ஆனால் பக்கத்துலேயே இருந்த சில பில்டிங்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதமாயிருக்கு. இந்த பிளாஸ்டோட சவுண்ட் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரைக்கும் கேட்டுருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதில் சம்மந்தப்பட்ட 6 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ். ஸோ ஒரு உயிரோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளை விட டாக்டர்ஸ்க்கு இன்னுமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கப்போ இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே டாக்டர். அதுலேயும் ஒருத்தவங்க வந்துட்டு பொண்ணு அப்படின்றது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைதுகளுக்கு அப்புறம் வந்து ஒரு பெண், இவங்க வந்து ரொம்ப கீ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அந்த ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற சொன்னல தடை செய்யப்பட்ட இயக்கம், பாகிஸ்தானை பேஸாக வச்சு இருக்கக்கூடிய இயக்கம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பகல்காம் தாக்குதலுக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய கை ஓங்கி இருக்குது. இன்னும் நிறையா தீவிரவாத தாக்குதலுக்கு வந்து இவங்க வந்து வித்துட்ருக்காங்க. குறிப்பாக ரெட் ஃபோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 தீவிரவாத தாக்குதல், ஒன்று லக்ஷர் இ தொய்பா வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெய்ஷ் இ முகமது பக்கத்தில் இருந்தே ஒன்று இருந்துச்சு. அதை பாராளுமன்ற அட்டாக்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ். பாராளுமன்றத்துக்குள்ளேயே வந்து போயிட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போது ரெட் ஃபோர்ட்டில் இது வந்து கிட்ட நடந்திருக்க ஒரு 3வது இன்சிடென்ட். இனிமேல் ஜெய்ஷ் இ முகமது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பகல்காமுக்கு அப்புறம் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். அப்போ வந்து நிறைய பேர் வந்து தீவிரவாதிகள்லாம் கொல்லப்படுறாங்க, அவங்களோட கேம்ப்லாம் வந்து அழிக்கப்படுது. இப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான நபர்கள் வந்து இறந்துடுறாங்க. அவங்களுடைய சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஷ் இ முகமது விமன் விங்குக்கு வந்து முக்கியமான பொறுப்பாளர்களாக வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 11 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளில வந்துட்டே இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கே தீவிரவாதிகள் கைது, தீவிரவாத சம்பவத்தை வந்து பிளான் பண்ணுறவங்க கைது சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட சிஸ்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராமினெண்ட்டான பொசிஷன் கொடுக்குறப்போ அவங்களோட தலைமையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவங்க வந்து முடுக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பல பேரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷனில் லிங்க் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய வைட்டலான ஹெல்ப் வந்து இந்த விஷயம், இந்த தீவிரவாத சம்பவம் நடக்கிறதுக்கு வந்து அவங்க உதவியிருக்காங்க. அப்படிங்கிறனால அதில் ஒரு முக்கியமான பெண்ணும் இந்த நேரத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஒரு பிளாஸ்ட்ல வந்துட்டு 13 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொன்னீங்க. ஆனால் ப்ராப்பராக இன்னும் எக்ஸாக்டாக இவ்வளோ பேரோட உயிர் போயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் இன்னும் வரலை. ஸோ இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் வந்துட்டு நாட்டோட முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா ரெட் ஃபோர்ட். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் அப்படின்றப்போ எல்லாரோட கொஸ்டினும் என்னவா இருக்குன்னா, அங்கே தான் செக்யூரிட்டி இன்னுமே கூட கொஞ்சம் பலமாக இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு பிளாஸ்ட் அப்படின்றப்போ செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குமோ அப்படின்றது எல்லாரோட தவறுகள் வந்து பாடம் கற்றுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறப்போ, ஸோ இப்படி அவன் வந்துட்டான், இந்த ஒரு ரூட்டை பயன்படுத்தினான். உதாரணத்துக்கு நம்ம மும்பையில் வந்து தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணாங்க. அவங்க எப்படி வந்தாங்க பார்த்தீங்கன்னா, கடல் வழியாக வந்து அங்கே தாஜ் ஹோட்டல் கிட்ட இருந்து அவங்களோட அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு ப்ரீச் இருந்துச்சு, செக்யூரிட்டி ப்ரீச் எப்படி உள்ளே வந்தாங்கன்றத கற்றுட்டு இன்றைக்கி நம்மளோட பாதுகாப்பை பல மடங்கு வந்து பெருக்க பண்ணியிருக்கோம், இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கோம். அப்படி தான் இந்த கேஸை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இவங்க வந்திருக்காங்க, இவ்வளோ நாள் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபாலோ பண்ணி நிறைய அந்த சீஸ் பண்ணாங்கல்ல 2900 kgs ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ், அதையும் தாண்டி ஒரு ப்ரீச் டெல்லிக்குள்ளே வந்து எப்படி நடந்திருக்கு, வாகன சோதனைகள் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுக்கு மேலே இந்த தவறுலேருந்து கற்றுக்கிட்டு திருப்பி இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இந்தியாவில் நீங்கள் எந்த சிட்டி எடுத்துக்கிட்டாலும் க்ரௌடு தான். இந்தியாவே வந்து நீங்கள் க்ரௌடு தான். ஸோ உயிர் சேதத்தை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒரு இடத்துல ஏற்படுத்தணும்னு இல்லை, இந்த இடத்துல போனால் தான் வந்து கும்பல் இருக்கும்னு இல்லை, அதை வந்து எங்கே வேணால் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி பண்ணி எப்படி இது நடந்திருக்கு, எப்படி இந்த ப்ரீச் நடந்திருக்குன்ற பார்த்து இதுக்கு மேலே செக்யூரிட்டி அதுக்கேற்ற மாதிரி டைட் பண்ணோம். அண்ட் தலைநகரம் அப்படிங்கிறதுனால இன்னும் எப்போவுமே இதை வந்து பார்த்துட்டு இருக்க நிறையா தாக்குதல்லாம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. அதில் நியூஸில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இன்றைக்கி இது நடந்திருக்க இந்த தீவிரவாத சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 100 வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெளில வராது. ஸோ இன்டெலிஜென்ஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே நிறைய பேர் வந்து கைது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பல இடங்களில் பிளாட்டை வந்து முறியடிப்பாங்க. ஸோ வந்து 100 விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்கு. பட் ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அசம்பாவிதம் நடந்திருக்கு. பட் இது வந்து சில பேர் பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த தவறுலேருந்து இப்போ அமித்ஷாவும் மோடியும் ராஜ்நாத் சிங் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த பதிலடி பாடம் கற்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பட்
அடிக்கடி இது நடந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே இவங்க வந்து சோட போனாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். புல்வாமா அட்டாக் நடந்தப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் காணோம்னு சொல்லலாம். ஏன்னா அத்தனை இந்தியர்களை வந்துட்டு அந்த இடத்துல கொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ இந்த ஒரு பிளாஸ்ட்டுக்குமே வந்துட்டு இவங்களுக்கு லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க பேசுறப்பவும் சொன்னீங்க. ஸோ உண்மையாலுமே இவங்களுக்கு லிங்க் இருக்கா? இன்னைக்கு இது ஒரு தீவிரவாத சம்பவம் அப்படிங்கிறத அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையாக இருந்தாங்க படிக்க கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மீடியாவில் நிறையா அரசல் பொரசலாக எல்லா இடத்துலையுமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆர்கனைசேஷன் முன் வந்து எப்போவுமே வந்து தீவிரவாத செயலை செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொறுப்பேற்றுப்பாங்க, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக. அந்த மாதிரியும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரல. பட் மீடியாஸில் கனெக்டிங் த டாட்ஸ்னு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கோர்வையாக இந்த ஜெய்ஷ் இ முகமதுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கலாம், அவங்க தான் அதை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் வந்து சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்து அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக அஃபிஷியலாக வந்து இந்த ஆர்கனைசேஷன் தான் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக இப்போ இந்த பிளாஸ்ட் நடந்ததை பற்றி வர இன்ஃபர்மேஷன் அண்ட் பேசக்கெலாம் கேட்குறப்போ இது ஏதோ எதர்ச்சியாக நடந்த மாதிரி இல்லை, ப்ராப்பர் பிளான் பண்ணி இந்த ஒரு பிளாஸ்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி தான் இருக்குது. என்னென்னா இப்போ பிஜேபி ரூலிங்கில் இருக்க ஸ்டேட் தான் அது, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் அப்படின்றப்போ இன்னுமே அவங்க நிறைய கன்சர்ன் எடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட எந்த மாதிரி கொஸ்டின் போகும், அவங்க எந்த அளவுக்கு இதை பார்த்துருக்கலாம்? பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் தான் தீவிரவாதிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பேற்பட்டதில் டார்கெட்டாக எப்போவுமே இருக்கும். ஏன்னா இது வந்து குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட் வந்து இருக்குது, ஃபரிதாபாத் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல, அது மட்டும் இல்லாமல் பிஜேபி ஆளக்கூடிய இடங்கள்ல வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது தீவிரவாதிகள் எப்போவுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்போ நிறைய டெம்பிள்ஸ்க்கு, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு, அப்புறம் மால்க்குலாம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் கிட்ட ஏன் வைக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மத பதட்டத்தை ஏற்படுத்தணும். அதே மாதிரி வந்து பிஜேபி ஆளும் மாநிலத்தில் போய் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ப்ரொடெக்ஷன், இது நீங்கள் பிஜேபி ஆளுது அதெல்லாம் விடுங்க, கண்ட்ரியோட கேபிட்டல் தலைநகரில் வந்து அது முக்கியமான நபர்கள் வந்து செல்லக்கூடிய இடம், பாராளுமன்றத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது நடந்தது வந்து ஒரு சின்ன ஃபெயிலியர் தான் கண்டிப்பாக. அது வந்து தீவிரவாதிகள் என்றைக்குமே டார்கெட்டாக இந்த மாதிரி ஸ்டேட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுருப்பாங்க. பார்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்டர் ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு பார்டர் ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நீங்கள் பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்க பார்டர் ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து ஊடுருவல் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். ஆனால் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளும் ஒரு பார்டர் ஸ்டேட் தான், பட் நம்மளுக்கு வந்து சி தான் இருக்குது. ஸோ எப்போவுமே கோஸ்டெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பார்டர் ஸ்டேட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கேற்ற மாதிரி அரசாங்கம் வந்து பாதுகாப்பை வந்து இன்னும் பலப்படுத்தணும். கண்டிப்பாக இத்தனை நாள் நம்ம கேட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி ஒரு இடத்துல எக்ஸிக்யூட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்துட்டு கவர்மெண்ட் சைடில் இருந்து தான் எடுத்துக்கணும். அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு மேலே இவங்க இதை தடுக்கணும் அப்படின்றத தாண்டி இப்படி நடந்துட்டுருக்கு, இதுக்கு மேலே நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இவங்க ஒன்று ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் எல்லாரும் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இவங்க முன்னாடியே ஒரு வேலை இதை கன்சர்ன் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படின்றது தான். இவங்க நிஜமாலுமே இதை பற்றி எதுவுமே கேட்கலையா, இல்லை தெரிஞ்சும் அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை, இது நடந்த நாள் அது பார்த்திங்கன்னா அயோத்தியா அந்த கேஸில் வந்து ஒரு வேர்டிக்ட் தீர்ப்பு வந்த நாளில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியாக கடந்து போக முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாளில் இது ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பார்வையாக பார்க்கணும். இன்னொரு நெரேட்டிவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசணும்னா இதை பேசணும்னா இன்னொரு விஷயத்தையும் பேசி தான் ஆகணும். பப்ளிக் மத்தியில், சோஷியல் மீடியாவில் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேசு பொருளாக இல்லை சில கட்சிகள்லாம் ஒரு கேள்வியால் சந்தேகமாக எழுப்புறது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்லாம் எழுப்பக்கூடிய கேள்விகள், சில பதிவுகள்லாம் இருக்குது சமூக வலைத்தளங்கள், அதை கூட்டிகிட்டு தான் நம்மளே வந்து பேசுகிறோம். பீகாரில் தேர்தல் நடக்குது, அதில் செகண்ட் ஃபேஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஓட்டிங் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சம்பவம் எப்படி இன்றைக்கி நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க எழுப்புறாங்க. இதற்கு முன்னாடி நடந்த தீவிரவாத தாக்குதல்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கே, ஏன் எப்போவுமே இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம நாட்டோட பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, இந்த நேரத்தில் வந்து மக்கள்லாம் இறந்துருக்காங்க. உலக லெவலில் இந்தியாவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அசிங்கம். இப்போ நீங்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கள கேள்வியை வந்து பாஜக தரப்புல வந்து கேட்குறாங்க. ஆனாலும் கேள்வி கேட்க உரிமை, சந்தேகம் உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஆங்கிளில் மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கு பின்னணியில் இன்னொரு டைமென்ஷனும் இருக்கலாம்ல. அப்படி அரசியல் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பாஜகக்கு எதிராக அரசியல் வந்து திமுக பண்ணாதான் வந்து செய்யும். பட் இந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. இது ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம வந்து பதிய வைக்கிறோம். கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு பிளான்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல அவங்க வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமே வந்துட்டு சந்தோஷமான விஷயம் தான். பட் இதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்றது தான். ஏன்னா இன்னைக்கு சிசிடிவியில் ஆராயிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிசிடிவி, ஆயிரக்கணக்கான சிசிடிவி ஆராய்ஞ்சு அவன் எப்படி வந்திருக்கான் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் வந்து நிறுத்தி அந்த காருக்குள்ளேயே 3 மணி நேரம் உட்காந்துருக்கான். அந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் உட்காந்துருக்கான், வெளியே வரல.
அதுக்கப்புறம் அவன் உள்ளே இருந்து தான் அந்த பிளாஸ்டும் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் வந்து தெரியுது எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் நம்ம நைட்டு ஃபுல்லாக சென்னையில் ஃபுல்லாக அலர்ட்டு, கும்பல் இருக்க இடத்துலலாம் வந்து போலீஸ்காரங்க வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமூக பதட்டம் வந்து உண்டாயிருச்சு இந்த நேரத்தில். எல்லாருமே இன்னும் ஒரு வாரம் பற்றி தான் வந்து பேச போகிறாங்க. வரக்கூடிய செய்திகள்லேருந்து இன்னும் நம்மளுக்கு நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் வச்சு தான் வந்து பேசுகிறோம். பட் நாளைக்கு இன்னும் பெட்டர் நியூஸ் நம்மளுக்கு வந்து வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இன்னும் ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். அது மூலிமா நம்ம வந்து ஏன் நடந்திருக்கு, யாரோட ஃபெயிலியர் இது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் எல்லாரும் பார்த்துக்கணும் அப்படின்றத செக்யூரிட்டி இன்னும் கூட கொஞ்சம் பலமாக வச்சா நல்லா இருக்கும்ன்றது தான் எல்லாரோட ஒரு ஆசை. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் தேர்தல் வந்து நெருங்கிட்டே இருக்கு. இனிமேலாவது வந்து பாம் த்ரெட்டும் வரக்கூடாது, பாம் பிளாஸ்ட்டும் நடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மிக்க நன்றிமா.